கோயில்களை கட்டி 1000 கோயில் கட்டி பிரயோஜனம் கிடையாது. அதனால் தானே வேண்டி இந்த மகத தேசத்திலே பெருத்ததோர் மாபெரும் பெருத்த அன்ன சத்திரம் கட்டினேன். அன்ன சத்திரம்? ஆமா, அன்ன சத்திரமாகப்பட்டது. ஆண்டி முதல் அரசன் வரை வரலாம் என்று சொல்லி அப்படி ஆண்டி முதல் அரசன் வர வரலாம் என்று சொல்லி இந்த மாபெரும் அன்ன சத்திரத்திலே 3 வேளை 10 வேளை கூட போடு அன்னதானமாகப்பட்டதை வாரி வாரி வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் மனதில் என்ன கொண்டு இந்த மாபெரும் அன்ன சத்திரத்தை கட்டியிருக்கேன். ஏன் எதற்காக என்றால் ஓராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரன்னு ஒரு நம்பிக்கை. ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும். நம்ம கோயில் போறோம். ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சோறு போட்டு நம்ம கோயில் போறோம்டா. அந்த இந்த மாபெரும் அன்ன சத்திரத்திலே வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்தினா மனைவிக்கு பிள்ளை பாக்கி கிடைக்கும் என்ற ஒரு ஆசை. அடுத்து 10 பேருக்கு சோறு போட்டு நம்மளுக்கு கோயில் போறது நம்பிக்கை. அது தவறு. கோயிலை கொண்டு நம்மளுக்கு கோயில் போறதுதா, குளத்தை வெட்டுற கோயில் போறதுதா, இல்ல அச்சக்காரருக்கு பிச்சைக்காரருக்கு தானோ தானோ பண்ற நம்மளுக்கு கோயில் போறதுதா. எடுத்து போய் கடவுள் கோயில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறது. நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டி எடுத்து கோயில் விட்டு ஒரு 3 மாசம் இரு வெயிட் பண்ணு. நீ கோயிலே இருந்து நீ அங்கேயே கடவுள் கோயில் கோயில் கொடுக்காது. நம்ம ட்ரை பண்ணுடா, நம்ம ட்ரை பண்ணுவோம். சுற்றி நல்லா கூட பட்டேன் இதுக்கு முன்னதான் சொன்னேன். ஊராம் புள்ளிய ஊட்டி வளர்த்தா தாமுள்ள தானா வளர நிறைய பேருக்கு பழமொழி சொல்றாங்க. அது நிறைய பேருக்கு அதனுடைய மீனிங் தெரியாது. ஊராம் புள்ள யார் தெரியுமா? அடுத்த புள்ளி எடுத்துட்டு வந்து அவனுக்கு ஊட்டி வளர்த்து நம்ம புள்ளி எடுத்து ரூம்ல போட்டு கூட்டு போட்டு அந்த புள்ளிக்கு ஊட்டி வளர்த்துனா இங்க இருந்து சப்ளை ஆகுது ரூமுக்கு. ஒரே ஒரு மாசத்துல வீடுக்கு சாகுது நம்ம புள்ள. ஊராமுள்ளைய ஊட்டி வந்த தாமல தான வர எப்படி தெரியுமா? எப்படி? அதாவது ஊராமுள்ள என்று சொல்றவன் நம்ம கட்டிட்டு வரோம் பாத்தியா? ஆமா. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரோம் பொண்டாட்டி அவதான் ஊராம் பொண்ணு. அடுத்தும் பொண்ணு நம்ம கூட பிறந்தா இல்ல நமக்கு சொந்த பந்தமா இல்ல. அடுத்தும் பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். ஊராம் பொண்ணு அவ யாரு? நம்ம பொண்டாட்டி. நம்ம கட்டண தாடி நமக்கு அவ அறுக்கிற வெறியும் அவனை கண்ணு கருத்தவ பாத்துக்க வேண்டியது கடவுளுடைய கடமை. ஆமா. அப்படியே அவ மாசமா இருக்கிற நேரத்திலே நம்ம எங்கன்னா டவுனுக்கு போயிட்டு பாத்தியா பழம் ஸ்வீட் அது இது நல்லது கெட்டதை வாங்கிட்டு வந்து அவனை உட்கார வச்சு சாப்பிடுறீன்னு அவளை சாப்பிடாதவளை கூட சாப்பிட வச்சுட்டு வச்சுக்க. யாருக்கு ஊட்டுறோம்? நம்ம ஊராம் பொண்ணுக்கு. நம்ம பொண்டாட்டின்றதை விட அவன் ஊராம் பொண்ணு. அவனுக்கு நம்ம ஊட்டணும் வச்சுக்க. அவன் வயிற்றுல இருக்கிற குழந்தை யாரு குழந்தை? நம்ம குழந்தை. அவன் வயிற்றுல இருக்கிற புள்ள நம்ம புள்ள. அது ஊராமணிக்கு ஊட்டி வளர்த்தா நம்ம புள்ள தானா வளர வயிற்றுல. பழமொழி சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. சரி குழந்தை கிடையாது ப்ராப்ளம். சரி விடு. வாயில கோயில் போறதா? அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால் இது மாபெரும் அன்ன சத்திரமாகப்பட்டதை கட்டி அச்சக்கார் பிச்சைக்கார் யார் வந்தாலும் 3 வேளை அன்னதானமாகப்பட்டதை வாரி வழங்க வேண்டும். தானத்திலே 32 வகையான தானம் இருக்கின்றது. இருக்கலாம். தானத்திலே 32 வகையான தானம் இருக்கின்றது. இதுல சிறந்த தானம் என்ன தானம் தெரியும்? என்ன தானம்? அன்னதானம். அன்னதானம் போடுறான்னு சொல்றீங்க. அது தானத்திலே சிறந்த தானம். அன்னதானம் போடுறவங்க கூட என்ன தானத்துல இருக்கணும் தெரியுமா? என்ன தானத்திலே இருக்கு? தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்றீங்க. ஆனால் தானத்திலே சிறந்த தானம் நிதானம். அவன் நிதானமா இருந்தா தான் அன்னதானமே அவங்க செய்வான். அப்படி நிதானமாக இருந்தால் எத்தனை தானம் வேணாலும் செய்யலாம். அப்படி இந்த தருணத்திலே நிதானமாக இருந்தும் சரி இந்த 32 தானத்திலே சிறந்த தானமாகப்பட்டது அன்னதானமாகப்பட்டதை வழங்கிக் கொண்டு வருகிறேன். இந்த தருணத்திலே நம் அன்ன சத்திரமாகப்பட்டதற்கு யாரோ வருத்தப்பட்டிருக்கிறது. யார் என்று பார்க்க வேண்டும். 3 பேர் வந்தாங்க. ஐயனே அன்ன சத்திரத்துக்கு 3 பேர் அந்தணர்கள் வந்தாங்க. பிராமணர்கள் 3 பேர் வந்தார்கள். 3 பிராமணர்கள் வந்து அன்ன சத்திரத்தில் அமர்ந்து அன்னதானத்தை அளிக்குமாறு என்னிடத்துல கேள்வி கேட்டாங்க. ஆனால்
இந்த நாட்டில் மன்னராகப்பட்டவன் யாரு? எதற்காக அன்னசத்திரம் கட்டி அன்னதானத்தை வாரி வழங்கி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி என்னிடத்திலே கேள்வி எழுப்பினார்கள். நான் கிளியரா சொல்லிட்டேன். எங்க நாடு மகத தேசம். நாட்டு மன்னரோ மரகத மகாராஜா. அவருக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி இருந்து கூட சுச்சு ப்ராப்ளம் வயது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். 2 மனைவியை கட்டிய பிள்ளை இல்லாத காரணம் அன்னதானத்தை வாரி வழங்கினார் சொல்லி தெரிவித்தேன். பிள்ளை இல்லாத வீட்டிலே நாங்கள் அன்னத்தை புசிப்பது கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் எழுதி புறப்பட்டு போய்விட்டார்கள். அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தால் அந்த நாடு என்று சொல்லக்கூடிய 3 பிராமணர்களப்பட்டவர் வந்து இந்த மாபெரும் அன்ன சத்திரத்திலே பிள்ளை இல்லாத வீட்டிலே நாங்கள் அன்னம் புசிப்பது கிடையாது என்று திரும்பி போய்விட்டார்களே. 3 பேர் பசி ஆற்ற முடியாத பாவி ஆகிவிட்டேனே நான். ஐயா, யாருக்கு என்ன பாவத்தை செய்து இதற்காக வேண்டியானாலும் நானும் பிள்ளை வரமாகப்பட்டதை வாங்கி வர வேண்டும். ஏனென்றா கைலகிரி மலைக்கு சென்று முக்கன் படித்த உமா மகேஸ்வரன் சிவபெருமான இடத்திலே நானும் தவம் புரிந்து கடும் தவம் புரிந்து பிள்ளை வர வாங்கி வந்தேன் மனைவிக்கு கொடுத்து. இதற்காக வேண்டிய எனக்கு ஒரு அரசால பிள்ளை வேண்டும். பிள்ளை இல்லாத வீட்டிலே இனிமேல் அன்னம் பசிக்க மாட்டோம் என்று யாரோ ஒரு வார்த்தை வரக்கூடாது. அதனால் தானே நானும் கைலகிரி மலைக்கு சென்ற முக்கன் படித்து ஈசனாகப்பட்டவரை வேண்டி அன்னவரிடத்திலே கடுத்தவம் புரிந்து பிள்ளை வர வாங்கி வர வேண்டும். மகிழ்ச்சி சுவாமி. இதை தெரிவிக்க வேண்டும் என்றால் மனைவியாகப்பட்டவர் கற்பனை பொற்பணி இருக்கிறார்கள். அன்னவரை வர வைத்து அன்னவரிடத்திலே விடைத்தாமலை பெற்று நான் கைலகிரி மலைக்கு சென்று வர வேண்டும். அப்படியே மரகத மகாராஜா சபைக்கு வந்த பிறகு மனைவி அவளக்கூடிய கற்பனை அழிக்க கற்பனை சபை நாடி வருவதை காண்க.